ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे. பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் ஞான யோகம்லாம் பார்த்துட்டு வரோம். ஞான யோகத்தினுடைய பல படிகள், பல நிலைகள்லாம் பார்த்தோம். பிறகு பகவான்கிட்ட நம்மளுடைய புலன்களெல்லாம் சமர்ப்பிக்கணும், நம்ம சென்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணுன்றதை பார்த்தோம். அப்படி செய்யலைன்னா என்னன்றதை போன தொடரில் பார்த்தோம் இல்லையா? நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். நம்மளோட புத்தியை பகவான்கிட்ட நம்ம செலுத்தலை அப்படின்னா நம்ம ஆத்ம சிந்தனம், ஆத்மாவை பற்றி நினைக்கிறதே போயிடும். ஆத்மாவை பற்றி நினைக்கிறது போயிடுச்சு அப்படின்னா சாந்தி, மனசில் அமைதி இருக்காது. மனசில் அமைதி இருந்தல்ல, அப்போது எப்படி சந்தோஷம் இருக்கும்? மனசில் அமைதி இல்லைன்னா சந்தோஷம் கிடைக்காது இல்லையா? அதனால் இது ஒரு சைக்கிள் மாதிரி பகவான் 66வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வந்தார். இதில் இந்த 4 விஷயங்கள் அஷ்டாங்க யோகத்தினுடைய 4 நிலைகள்ன்றதும் பார்த்தோம். இப்போது 67வது ஸ்லோகத்துலேயும் தொடர்ந்து பகவானை பற்றி நம்ம நினைக்கலைன்னா, பகவானை நம்ம தியானிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதாவது எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியாது இல்லையா? நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பகவான் சொல்ல, நம்ம முயற்சியும் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பகவான்கிட்ட நம்மளோட இந்த முயற்சி செஞ்ச அந்த புலன்களை சமர்ப்பிக்கணும்னு பகவான் சொல்ல வராரு. 2வது அத்தியாயம் 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. என் மனக, எந்த மனசு, சரதாம் இந்திரியாணாம், புலன்கள் அங்கே இங்கே ஓடுது இல்லையா, கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல், அந்த புலன்களுக்கு பின்னாடி அனுவிதீயத்தே, அது பின்னாடி இந்த மனசும் ஓடுதோ, ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம், அப்போ என்ன ஆகுது? ததஸ்ய, அப்போது அந்த யாரோட மனசு இந்த மாதிரி போகுதோ அவங்களுடைய மனசை பிரக்ஞாம் ஹரதி, புலன்கள் இழுத்துட்டே போயிடுது அப்படின்ட்டு. அதாவது பகவான் இங்கே என்ன சொல்ல வர்றாருனா, மனசை என்கிட்ட வெயி, மனசில் என்னை பற்றி தியானி, மனசில் என்னை பற்றி நினச்சிக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்படி நினைக்கலைன்னா என்னாகும்? புலன்கள் அங்கங்கே ஏதோ விஷயங்கள் பின்னாடி போகும்போது மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் மனசும் அது பின்னாடி போக ஆரம்பிக்கும். மனசு அது பின்னாடி போக ஆரம்பிக்கும் போது என்னாகும்? புலன்கள் மனசையே திருடிட்டு போயிடும், இழுத்துக்கிட்டே போயிடும். எப்படி? இப்போது வாயுஹு நாவம் இவாம்பசி, வாயுஹு அதாவது ஒரு தண்ணீரில் படகு போயிட்டுருக்கு அப்படின்னா காற்று எப்படி அதை இழுத்துட்டே போயிடும், அதுபோல் இவ அப்படின்ட்டு படகு போயிட்டுருக்கு. ஆனால் இழுத்து ஒரு காற்று அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த படகு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அந்த காற்று இழுக்கிற இழுப்புக்கு போயிடுது இல்லையா? அதுபோல தான் மனசும் ஆயிடும். பகவானை பற்றி தியானிக்கலை அப்படின்னா புலன்கள் போகிற போக்கில் மனசும் போய் கடைசியில் அந்த புலன்கள் மனசை இழுத்துக்கிட்டே போயிடும் அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அப்போ இதுக்கு என்ன தான் நம்ம செய்யறது? இதுக்கு எதுவும் விதிவிலக்கு இல்லையா? இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையான்னா அதுக்கு தான் பகவானை பற்றி நினைக்கணும், பகவானை தியானிக்கணும். பகவானை தியானிச்சுக்கிட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம பகவான்கிட்ட நம்மளோட மனசை சமர்ப்பித்தோம், பகவான் பற்றி தியானம் பண்ணோன்னா பகவான் நம்மளோட முயற்சிக்கு மேலே அவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் நம்மளை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போவார் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. அதனால் கண்ட விஷயங்களில்
புலன்களை வந்து போகாமல் பார்த்துக்கிட்டு மனசை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பகவான்கிட்ட நம்ம சமர்ப்பிச்சோம்னா யாராலும் எதாலேயுமே வந்து நம்மளோட மனசை திருடிட்டோ இழுத்துக்கிட்டோ போக முடியாது. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.